பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா கிராஸுங்க. இதில் வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து 10லேருந்து 12% இருக்குது. நம்ம கால்நடைகளுக்கு இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கால்நடை கொடுத்தது போக நம்ம விதைக்காரணையாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஞ்சுவா புல் இது மழை பெஞ்சதால சாஞ்சி கிடக்குது. விதைக்காரணைக்காக கொடுத்துருக்கிறதால இந்தமாரி மொத்தமாக இருக்குங்க. இது வந்து நம்ம சாப் கட்டுற தேவையில்ல, ஒரு பண்ணைக்கு சாப் கட்டுற தேவையில்ல, அப்படியே நம்ம அறுத்து அப்படியே கட்டி விடலாம், நல்லா சாப்பிடும். இது சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டோம்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக சாப்பிடும். இது பார்த்துட்டிங்கன்னா ஆடுகளுக்கு வந்து ஸ்பெஷல் தீவனம் நம்ம வந்து ஒரு 10-15 ரகம் வச்சுருக்கோங்க. 15 ரகம் வச்சுருக்கோம். முதன்மையாக அந்த ஜிஞ்சுவா புல்லை தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா விரும்பி சாப்பிடுது. பால் மாட்டுக்கு கொடுத்தா எக்ஸ்ட்ரா 1 லிட்டருக்கு சேர்ந்து கறக்கும். இந்த நிலையில் பால் மாட்டுக்கு நம்ம அறுத்து போட்டாலும் ஒரு இது கூட வேஸ்ட் பண்ணாது, நல்லா அருமையாக சாப்பிட்றோம். அப்போ பண்ணலாம். கரணை வந்து இது 30 பைசான்னு கொடுத்துருக்கோம். கட்டு வந்து 30 ரூபா. அதில் வந்து 100 இருக்கும், 120 கரணை இருக்கும். அந்த கரணை நாம் கொடுக்குற கரணை வந்து ஒன்று நட்டால் போதுங்க, 2 தேவையில்ல. மெலிசா உள்ளது மட்டும் 2 நடலாம், மொத்தமாக உள்ளது 1 நட்டால் போதும். 1 நட்டாவே ஒரு அடிக்கு 1 நடணும். 1 நட்டாவே 20-25 தூர் ஃபஸ்ட்லேயே வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கோஃபைங்க. நம்மள்ட்ட சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், குட்டை நேப்பியர், மக்காச்சோள் நேப்பியர், அப்புறம் அடுத்தது இப்போ புதுசாக வந்துருக்குது சூப்பர் மூப்பாஸாக இருக்குது. வேலி மசால், சவுண்டல், அகத்தி, மல்பெரி அத்தனையும் இருக்குது. நம்ம விதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இல்லாத கடையில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கோஃபை. இது வந்து ஏக்கருக்கு வந்து இது நம்ம நாட்டோடைய இது கோயம்புத்தூர் 5ன்னு சொல்லுவாங்க. அதுமாரி இது கோஃபை.